இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? வணக்கம். தேர்தல் தர்பார் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சரியாக இன்றிலிருந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே தினத்தில் சசிகலா குடும்பத்தை நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூற அமைச்சர் ஜெயக்குமார் அதை முன்மொழிந்தார். இன்று இதே தினத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக, துணை பொதுச் செயலாளராக இருந்த தினகரன் பொதுச் செயலாளராக பதவி உயர்வு பெறுகிறார். இந்த 2 ஆண்டுகளில் நடைபெற்ற இந்த மாற்றம், இன்று குறிப்பாக 2 ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுகவில் எடுத்த அந்த முடிவு, தற்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பொதுச் செயலாளர் பதவிக்கு தினகரன் அடைந்திருக்கக்கூடிய இந்த உயர்வு, இந்த மாற்றத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்? சசிகலா அவர்களுடைய நிலை என்ன? அவருடைய தலைமை, அவருடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும்? அது அதிமுகவை எவ்வாறு எதிர்கொள்ளும்? அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நடைபெற்ற இந்த மாற்றத்தை எவ்வாறு எதிர்கொள்ளும்? யாருக்கு இது சாதக பாதகங்களை தரும் என்பதெல்லாம் குறித்துதான் இன்றைய தேர்தல் தர்பாரில் நாம் விரிவாக பேசியிருக்கிறோம். இது குறித்து தனது கருத்துக்களை பதிவு செய்வதற்காக வழக்கறிஞர் தமிழ்மணி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த CR சரஸ்வதி அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில துளிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஆவடிக்குமார் அவர்களும் நமது அரங்கில் இணைகிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய தேர்தல் தர்பார் செல்ல இருக்கிறது. மேடம், உங்களிடமிருந்தே தொடங்குவோம். இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் துணை பொதுச் செயலாளராக இருந்த உங்கள் தினகரன் பொதுச் செயலாளர் பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை என்ன? இப்போ அப்படி ஒரு மாற்றம், அதுவும் தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாள் இப்படி ஒரு மாற்றம், இப்படி ஒரு உயர்வு, பதவி உயர்வு செய்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? என்ன நிர்பந்தம் ஏற்பட்டது? நிர்பந்தமோ பதவி உயர்வுலாம் இல்லைங்க. நாங்கள் காமன் சிம்பிள் கேட்டு கோர்ட்டுக்கு போய் போராடினது நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க. ஆனால் அன்றைக்கி இருந்த சூழ்நிலையில் 59 இடங்களுக்கும் வெவ்வேறு சின்னம் கொடுக்கணுங்கிற மாதிரி தான் எதிர்த்தரப்பினர் வாதாடிட்டு இருந்தாங்க கோர்ட்டில். இன்றைக்கி இங்கே இருக்கிற ஆளும் OPCPS அரசு. அப்போ கோர்ட் கேட்டாங்க, நீங்கள் ஏன் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னாங்க. அப்போ நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். பட் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணால் இன்றைக்கி பண்ணலாம், நாங்கள் வாதாடின அன்றைக்கி. பட் ஒரு மாதம் அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ண உடனே இமீடியட்டாக அங்கீகாரம் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் நாங்கள் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். அந்த டேட்லேருந்து இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோன்றதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இந்த காமன் சிம்பிள் இது பண்ணணும். இப்போ இந்த மந்த் எண்டுக்குள்ளே நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். இமீடியட்டாக இப்போ பண்ண வேண்டிய காரணம், எலெக்ஷன் நேற்று தான் போலிங் முடிஞ்சது. அடுத்து இந்த 4 சட்டமன்ற இடைத்தேர்தல் வருது. இப்போ திருப்பி நீங்கள் 4 தேர்தலுக்கும் போய் மறுபடியும் நம்ம இன்னொரு சின்னத்தை கேட்டுட்டு இருக்கணும். இந்த மந்த் எண்ட் வரைக்கும் டைம் இருந்தாலும் கூட இப்போ பரிசு பெட்டியில் நின்னாச்சு. அது ஒரு காமன் சிம்பிள் வாங்கி இப்போ 59 இடத்துல நின்னாச்சு. இப்போ திருப்பி இன்னொரு 4 தொகுதிக்கு போய் மறுபடியும் எங்களுக்கு சின்னத்தை கேட்டு மறுபடியும் அதுக்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி இருந்தாலும் மந்த் எண்டுக்குள்ள பண்ண போறோம். அது இன்னைக்கே பண்ணுவோமேங்கிறதுக்காக தான் இந்த முடிவை இன்னைக்கு கழகத்தினுடைய நிர்வாகம் தொடர்ந்து இந்த சின்னத்திற்காக ஒரு சட்ட போராட்டத்தை இனியும் நடத்த அவர் தயார் இல்லை. இனி நம்ம அப்படியே போயிருவோம், இவங்க சொன்ன டைரக்ஷன்ல போயிருவோம். இனி ஒரு சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறது, தேர்தல் ஆணையம் சார்பு நிலை எடுக்கிறது அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கொள்ள ஒரு இல்லைங்க. ஒரு கோர்ட் கேக்குறாங்க, காமன் சிம்பிள் கேக்குறீங்களா, ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்றாங்க. சோ நாங்க காமன் சிம்பிள் கேட்கும் போது எங்களுக்கு 59 இடத்துல நாங்க 59 சின்னங்கள் வாங்கி நினைக்கிறதுங்கிறது அதுவும் ரொம்ப ஷார்ட் பீரியட். இது வரைக்கும் அதிமுக வரலாறுல 18 நாட்கள் எலெக்ஷன் சந்திச்ச வரலாறே கிடையாது. என்னோட அனுபவத்துல சொல்றேன். நான் 2001ல இருந்து எலெக்ஷன் அம்மா கூட மீட் பண்றேன். எல்லாம் 40 நாள், 45 நாள், 50 நாள். 2004 70 நாள்லாம் நடந்தது, 65 நாட்கள் நடந்தது. ரொம்ப ஷார்ட் பீரியட்ல இது நடந்திருக்கு. இன்னொரு ஷார்ட் பீரியட்ல 4 எலெக்ஷன் வரப்போகுது. மறுபடியும் நம்ம ஒவ்வொரு முறையும் போய் இந்த சின்னம் கொடுங்க, இந்த சின்ன குக்கருக்காக அதான் கேக்குறேன். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க, ஒரு சட்ட போராட்டமா எதுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்றேன்னு சொல்லியாச்சு. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல. ஓகே, நீங்க காமன் சிம்பிள் கொடுங்க, நாங்க ரெஜிஸ்டர் பண்றோம்னு சொல்லிட்டோம். அது இன்றைக்கு செஞ்சாலும் அதுதான், நாளைக்கு செஞ்சாலும் அதுதான். இந்த மந்த் எண்ட் வரைக்கும் தான் எங்களுக்கு டைம். கடந்த மாசம் என்ன தேதி கொடுத்தாங்களோ அது நீங்க சொல்றது தர்க்க ரீதியா ரொம்ப சரி. இப்ப நம்ம பதிவு செஞ்சுட்டா சின்ன கிடைச்சிரும், அடுத்த 4 தேர்தலுக்கும் நம்ம அதுக்காக போராடிக்கிட்டு இருக்க வேணாம் அப்படிங்கிறது அது பார்வை. இப்ப சசிகலா அவர்களே தொடர்ந்து பொதுச் செயலாளராக நீடிப்பதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு என்ன பிரச்சனை? ஏன் சசிகலா பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அவர் இவர் ஏன் மாறணும்? அவங்களே பொதுச் செயலாளர் நீடிப்பதில் என்ன பிரச்சனை? அவங்க இன்னைய வரைக்கும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் தான் இருக்காங்க. இப்போ வழக்கு கோர்ட்ல இல்லைன்னு சொன்னாலும் கூட இன்னைக்கு ரெவியூ பெட்டிஷன் போடுறதுக்கு இல்லை, நான் முடிச்சிடறேன். ரெவியூ பெட்டிஷன் போடுறதுக்கு எங்கள் சின்னமாக்கு ரைட்ஸ் இருக்கு. அவங்க அதை தாராளமாக போடலாம். பொதுச் செயலாளர் என்பது தேர்ந்தெடுக்கப்படுவது, துணை பொதுச் செயலாளர் என்பது நாமினேட்டட் போஸ்ட். தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், கட்சி, தேர்தல் எல்லாவற்றிலும் அதிமுக என்றால் இவர்கள் தான் என்று போனதற்கு பிறகும் நீங்க சசிகலா தான் அந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லுவீங்க. நான் உட்பட கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கேன். விருப்பங்களை உலகமே பாத்துச்சா இல்லையா? திரு எடப்பாடி அவர்கள், திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், 33 மந்திரிகள், 122 MLAக்கள், 37 MPக்கள்,
எல்லாரும் சேர்ந்து தானங்க, அதாவது ஒரு சுயநலத்திற்காக அது மோடியோட ஆலோசனை பாரத பிரதமர் மோடியோட ஆலோசனைப்படி இவங்க வந்து ஒரு நாள்ல தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இவங்க தேவையில்லை, நீங்க இப்ப ஆரம்பத்துல தான் சொன்னீங்க ஒரே நாள்ல முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அதற்கு முன்னாடி அத்தனை வருடங்களாக என்ன நடந்தது என்பது அந்த நாவடிக்குமார் மறுக்கலாம். ஆனா மனசாட்சிப்படி யோசிச்சு பார்த்தா அவங்க எல்லாம் யார் மூலமா வந்தாங்க அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். என்னை விட அவங்க சீனியர், அண்ணா இங்க சீனியர். சோ அப்படி இருக்கும்போது அந்த துரோகத்திற்காகத்தான் நாங்க இவ்வளவு நாள் போராடினது. நீங்க வந்து சார் எப்பவுமே எல்லா நேரமும் ஒரு துரோகம் ஜெயிக்கும்னு நினைக்காதீங்க. என்னைக்கா இருந்தாலும் நம்பிக்கை துரோகம் தான் சார் அது. நாங்க ஒரே நிமிஷம் அவனே கேட்கறேன் தம்பி. அன்னைக்கு சின்னம்மாக்கு தீர்ப்பு வந்துருச்சு, அவங்க பாட்டு கிளம்பி போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நானே சிறைக்கு போறேன், யாரோ எப்படியோ போங்கன்னு போயிருந்தாலோ இல்லை அந்த இடத்துல டிடி தினகரனை முதலமைச்சர் ஆக்கி இருந்தாலோ இது பிரச்சனை இல்லை. நம்பிக்கையோட தானே கொடுத்துட்டு போனாங்க. எடப்பாடியை ஓபிஎஸ் பண்ணதை நீங்க பண்ணாதீங்கப்பா, இந்த ஆட்சி அம்மாவோட கட்சி நல்லா இருக்கணும்னு நம்பிக்கையோட அவரும் எல்லாருக்கும் தெரியும், மக்கள் எல்லாருக்கும் தெரியும் வச்சுக்கோங்களேன். நீங்க சொல்ற சம்பவங்களை எல்லாருமே மாறி மாறி பேசியிருக்கீங்க, முரண்பட்டிருக்கீங்க, உடன்பட்டிருக்கீங்க. நான் இப்போது கேட்பது, தினகரன் அவர்கள் இனிமேல் அதிமுக எங்களுக்கு அப்படிங்கிற அந்த உரிமையை, இரட்டை இலை எங்களுக்கு தாங்கிற அந்த உரிமை போராட்டத்தை தொடரப் போவது இல்லை, அப்படித்தானே? இந்த அப்படியே புரிஞ்சுக்கணும். ஆமா, நாங்கள் தொடர மாட்டோம், சின்னமா தொடர போறாங்க. போராட்டத்தை நாங்க ஒரே நாள்ல அதாவதுங்க, நீங்க உடனே அதிமுக வந்து நாங்க அப்படியே விட்டு போயிருந்தோங்களா? நாங்க அதிமுக தொடர்ந்து செக் வச்சுட்டு தான் இருப்போம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடுவாங்க. போராட்டம் என்பது ஒரு முடிவே போராட்டத்துக்கு முடிவு கிடையாதுங்க. போர் குணத்துடன் கூடிய போராட்டத்திற்கு முடிவு கிடையாது. நியாயத்துக்கு போராடுறாங்க, துரோகம் பண்றவங்க உணரணும். இல்ல மேடம், மக்களுக்கு புரியணுமா இல்லையா? தினகரன் அதிமுக எதிராக போராட மாட்டாரு, சசிகலா போராடுவாங்க, இவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஆனா அவங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இது வந்து பெரிய முரண்பாடா இருக்கு. சின்னம்மாவை வேறாக, எங்களை வேறாக, நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு டிடி தினகரன், ஆனா அவங்க வேற கட்சி, நீங்க வேற கட்சி. ஆமா, இன்னைக்கு நாங்க கட்சி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். நாங்க இப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நீ கட்சி. அதுதான் மேடம் கேக்குறேன், நீங்க வேற கட்சி, அவங்க வேற கட்சி. இந்த கட்சியோட நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு அப்படிங்கிறது மக்களுக்கு பெரிய முரண்பாடு வரட்டும். ஏன் வருது? இன்னும் வரட்டுங்க, ரிவ்யூ பெட்டிஷன் போட்டோம், ஃபைனலா என்ன தீர்ப்பு வரட்டும். அதுக்கப்புறம் போயிடுச்சு, எங்க எப்படினாலும் இன்னும் சில மாதங்கள்ல வரப்போறாங்க சின்னம்மா. வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பாப்போம். இப்ப நீங்க கட்சியா பதிவு செய்ததற்கு பிறகும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வளர்த்தெடுப்பதை விட அதிமுகவுக்கு தொடர்ந்து ஒரு போராட்டம் தொடரும். ஆனா அது நீங்க பண்ண மாட்டீங்க. இனிமே தினகரன் பண்ண மாட்டாங்க, தொடரும், சின்னம்மா மூலமா தொடரும். இனிமே அவர்கள் தான் பண்ணுவாங்க. பாத்துப்பாங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இப்ப வந்து அவங்க வந்து நீங்க பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பு, பதிவு செய்யப்படாத அமைப்பு நீங்க சொல்லியே தொடர்ந்து தேர்தல் ஆணையமா இருக்கட்டும், நீதிமன்றத்தில் இந்த கேள்வி வந்து இப்ப அவங்க பதிவு செஞ்சுட்டாங்க. இனி வரப்போற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா அதிமுகவுக்கான உரிமையும் நாங்கள் ஒருபோதும் இழக்க மாட்டோம், அதை சசிகலா அவர்கள் சட்ட ரீதியாக உரிமையா அவர் தொடர்வாருங்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது சட்டத்தின் நிலையை பற்றியோ சமுதாயத்தில் எழுப்பப்படுகின்ற கோரிக்கைகள் பற்றியோ புரியாமல் அல்லது புரிந்தும் தெரியாமல் பேசுகின்றவர்களுக்கெல்லாம் விளக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. இதை தானாங்க ஏற்கனவே கோர்ட்டு சொல்லிச்சு, நடுநிலையாளர்கள்லாம் சொன்னாங்க. அப்போல்லாம் இவங்க சொன்ன காரணம் என்னவோ அந்த காரணம் சரியில்லைன்றது இப்போ அவங்க உணர்றாங்க. அப்போது நேற்றைக்கு வரைக்கும் இவங்க வந்து பதிவு பண்ணலன்றதுக்கு சொன்ன காரணம் பொய் தானே. இப்போ இன்னைக்கு போராடி பார்த்தாங்க. இப்போ என்னாச்சு? போராட்டம் முடிஞ்சிருச்சா? இன்னைக்கு ஒரு கட்சியில் உறுப்பினராக தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்கள் இன்னொரு கட்சியின் மீது உரிமை கோருவதற்கு என்ன வகையான ஏற்கனவே தினகரன் வந்து இந்த சட்ட போராட்டம் நடத்தல, ஏற்கனவே சசிகலா தான் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு துணையா இவங்க போயிருக்காங்களே ஒழிய இவங்க வந்து வழக்கு போடுறதுக்கான உரிமையும் தினகரனுக்கு இல்லை. ஏன்னா அவர் வந்து உறுப்பினர், அதிமுகவில் உறுப்பினரே இல்லை. நான் முடிச்சிடறேன், சட்டத்தினுடைய நிலையை நான் சொல்றேன். உறுப்பினரே இல்லை. அவர்களை சேர்த்தவங்களே வந்து அதுக்குரியவர்களா என்ற நிலை வந்து நீதிமன்றத்தின் பரிசீலனைக்கு இருக்கின்ற போது அவர்களால் சேர்க்கப்பட்டவர்கள் ஏற்கிறதா வேணாவான்றது அவங்களுடைய தீர்ப்புக்கு பிறகுதான் இவர் தினகரன் எல்லாமே நீதிமன்றத்தில் இருக்கு. நம்ம ஒரு முடிந்த முடிவை எடுக்க முடியாது. அவர்கள் சொல்வது எப்படியோ அதே போல நீங்க சொல்வது உங்க வாதம். நீதிமன்றத்தில் இருக்குங்க, ஆனா தேர்தல் கமிஷன்ல இல்ல. நீங்க நீதிமன்றம் வேற. இன்னைக்கு கட்சிகளை இயங்க வைப்பதும் கட்சிகளை அனுமதிப்பதும் தேர்தல் ஆணையம்.
தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கையை எந்த நீதிமன்றமும் இதுவரைக்கும் தடைப்படுத்தலை. தேர்தல் ஆணையம் தந்திருக்கின்ற தீர்ப்பு சரியா தவறான்றது விவாதம் இருக்கலாம். ஆனால் நீதிமன்றத்தால் தேர்தல் ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று, அது நடைமுறையில் இருக்கின்ற ஒன்று. அதனால் இவங்க சொல்கிறதெல்லாம் வேற. இவங்களுக்கு இப்போ கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பது அவங்களுடைய இலக்கோ நோக்கமோ திட்டமோ இல்லை. அவங்களுடைய இலக்கு இந்த கட்சியினுடைய சொத்துக்கள் அவர்களிடத்தில். ஜெயா டிவில இருந்து ஜெயா பப்ளிகேஷன்ல இருந்து நிறைய சொத்துக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் அம்மாவினுடைய நேரடி பொறுப்பில் இருந்தது. அவங்களால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு அதனுடைய நிர்வாகிகளாக இருக்காங்க. அப்போ அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் உரிமையை அவங்க கோரினாதான் அதுல இருக்க சொத்து உரிமையை அவங்க நிலைநாட்ட முடியும். இல்லைங்க, இது நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், தேர்தல் ஆணையத்துடைய வழக்கு இல்ல, இந்த சிவில் கேஸ் எல்லாம் மீட்டெடுப்புங்க வழக்கு நடந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அதையெல்லாம் செய்ய தான் போகும். அதுக்கு சட்டத்தினுடைய நிலை என்னது கண்டிப்பாக வரதான் போகும். அதனால அதுக்காக இதை இன்னும் அவங்களுக்கு உரிமை இருக்கிறதா இவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, நான் கேட்கிறேன், இப்போ இன்னொரு கட்சியில் இவங்க உறுப்பினராகி அந்த கட்சி பதிவு செய்யப்பட்ட பிறகு சசிகலா உறுப்பினரா இல்ல, சசிகலா அதிமுக அமமுக இல்லைங்கிறாங்க. அவங்க பிரச்சனை, ஒரு தனி நபர் இந்த கட்சியை மீட்ட முடியுமா? 79.75% வாக்குகளும் சேர்ந்து ஒரு அநியாயம் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் இவ்வளவு பேர் இருந்து அதிகமான ஆதரவாளர்கள் அவங்க கிட்ட இருக்கிறதா அவங்க காட்டினாதானே நீதிமன்றம் பரிசீலிக்கும். இவங்க எல்லாம் போயிட்டு அவங்க தனிமரமா இருந்து நாங்க தனியா பொதுச் செயலாளர்னு சொன்னா அதிமுக அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு பேச முரண்பாடு. அமமுக இதெல்லாம் இவங்களுடைய கற்பனைங்க, இவங்களுடைய உருவாக்குங்க. தேர்தல் ஆணையத்தில் அதெல்லாம் இல்ல. தேர்தல் ஆணையத்தில் அதிமுக ஒண்ணுதான். அதிமுகவுக்கு தேர்தல் ஆணையத்தில் எந்த தடை இல்லை. இவங்க நீதிமன்றத்தில் சில இது வச்சிருக்காங்க. இவங்க இப்போ சொன்னாங்க, இது எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு முதலமைச்சர் ஆக்காம தினகரன் ஆக்கியிருந்தா 61.62% வாக்குகள் 2% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் மிகப்பெரிய தப்பு. இரண்டாவது, சொத்துக்கு ஆசைப்பட்டு மோடி காலில் உட்காந்துருக்கீங்க. நீங்க சம்பாதிச்சதை காப்பாத்தாதானே மோடி காலில் உட்காந்துருக்கீங்க. நீங்க வாங்கின ஊழல மறைக்க தானே இன்னைக்கு மோடிக்கு மோடியா லேடியா நம்ம கேட்டோம். இப்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருப்பவர்கள் தான் நாங்கள் அமமுகவை நாங்கள் தனி அமைப்பாக பதிவு செய்து விட்டோம், நாங்கள் இனிமேல் சட்ட போராட்டத்தை நடத்த மாட்டோம் என்ற இந்த வாதத்தை எப்படி பாக்குறீங்க? சட்ட ரீதியா இதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆவடிக்குமார் மீண்டும் அந்த விஷயத்தை தான் பதிவு செய்யறாரு. நீங்க அமமுக ஒண்ணு, அதிமுக ஒண்ணு, இவங்க அதுக்கு பொதுச் செயலாளர், அப்புறம் இதுல உறுப்பினர் இல்ல, நீங்க எப்படி சட்ட ரீதியா அது முகாந்திரமே நிக்கல அப்படிங்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க? தெரிவிச்சுக்கிறேன், தன்னை ஸ்டெபிளைஸ் பண்ணி 2 வருஷ காலம் ஆட்சியை ஓட்டி தான் அதிமுகன்னு கோர்ட்டு தீர்ப்பு வாங்கின திரு எடப்பாடி பழனிசாமியை பாராட்டுறேன். இப்போ நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்கிறேன். அந்த அம்மா பொதுச் செயலாளர் கேண்டிடேட் லிஸ்ட்டு போடுறது, வழக்கு நடத்துறது, ஒவ்வொன்று சின்னத்துக்கும் அங்கே போய் சிறைச்சாலையில் கன்சல்ட் பண்ணிட்டு அம்மாவோடு ஒப்புதலோடு வெளியிடப்பட்டது தானே நமக்கு தெரிஞ்சது. எனக்கு உள்விவகாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. அப்படின்னு சொன்னால்
இவர் துணை பொதுச் இல்ல இது செயலாளர். வந்து அமமுக பைலாக்குள்ள வருமா? அமமுகவுக்கு பைலா இருக்கா? இப்பதானே கட்சியை பதிவு சார், செய்யறாங்க. பைலா இனிமே வந்தா தானே சார் பைலா. இன்னைக்கு வரைக்கும் கட்சியே இல்ல சார். இல்ல நீங்க ராஜினாமான்னு கேட்டீங்களே, அதான் கேக்குறேன் நான். ஏன் ராஜினாமா? இது அமைப்பா இல்லன்னு நீங்களே சொல்றீங்க. அப்ப சட்ட விதிகள் பைலா கிடையாது, ஒரு கட்சிக்கான விதி. அப்ப எப்படி ராஜினாமா வரும் சார்? ராஜினாமா பண்றதுக்கு பைலா வேணும்னு யார் சார் சொன்னா சட்டத்துல? நான் ஒரு பதவியில் இருக்கிறேன், இந்த பதவி எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லி இருந்து இவர் அந்த பதவியில வந்து உட்கார்ந்து இருந்தாருன்னா அது இல்ல இவ இல்ல நீங்க இல்ல நீங்க ஒரு சின்ன இது, அதாவது இது ஒரு அமைப்பு, ஒரு கட்சி பைலா இப்படி இருக்கும்போது இந்த பதவியில இருந்து இவங்க விலகுறாங்க, இவங்க வராங்க. அமைப்பே இல்லையா இதுல? எப்படி இவங்க வரலாம், இவங்க வரக்கூடாது, ராஜினாமா செய்யணும் எதிர்பார்க்க முடியும்? அமமுக ஒரு கட்சி வச்சிருக்கிறாங்க. அதனுடைய துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர் என்ன சொன்னாரு? எதையும் நான் முடிவெடுக்கல, ஒவ்வொரு முறையும் கேண்டிடேட் போடுறது முக்கியமான எல்லா நான் சரி தப்புக்கு உள்ள போகலை, போய் சிறைச்சாலையில் உங்ககிட்ட கேட்டு வந்து பொதுச் செயலாளர்கிட்ட ஒப்புதலோடு தான் வெளியிட்டார். அப்போ திருமதி சசிகலா எந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர்? துணை பொதுச் செயலாளர் பரப்பநகர காலத்தில் போய் கேட்டுக்கிட்டு வந்து வெளியிட்டார்னு சொன்னால் தயவு செய்து நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன். திருமதி சசிகலா எந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர்? ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். பொதுச் செயலாளரா போல சார், சின்னமா கேட்டா நாங்க போய் அனுமதி வேண்டோம், எங்க அமைப்பு அது. இப்போ நாளைக்கு அப்ப அந்த அமைப்புல இருந்து அவங்க ராஜினாமா பண்ணிட்டு அவங்களுக்கு பொதுச் செயலாளர்னு ஒரு பதவி இருந்துச்சு இல்லையா? சசிகலாவுக்கு இதில் உடன்பாடு இல்லைங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை எனக்கு தெரியாது. நீங்க சொல்றீங்க நான் புரிஞ்சுக்க சார். ஒரு நிமிஷம், இந்த நாக்காளியில ஒரு குமார் உட்கார்ந்து இருக்கிறாரு சார். குமார் எந்திரிச்ச பிறகு நான் அந்த நாக்காளியில போய் உட்கார்ந்துகிட்டேன்னா அது வேற. குமாரி இருப்பாரு, நான் அதே நாற்காலில அதே தான் நான் கேள்வி கேட்டேன். சசிகலாக்கு இதில் உடன்பாடா? சசிகலாவின் சமூகத்தோடு நடைபெறுகிறது. நான் அரசியல்வாதி அல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. பதில் சொல்ல வேண்டியவங்க இங்க இருக்கிறாங்க. நான் சொல்ற லீடு எடுத்து அவங்கள கேள்வி கேளுங்க. நான் சொல்ற தயவு செஞ்சு முதல்ல புரிஞ்சுக்க. நீங்க இந்த நாக்காளி ஒருத்தர் இருக்கிறாங்க, பெங்களூர்ல இருக்கிறாங்கல்ல சார். நான் போய் கேட்டுக்கிட்டு வர்றேன் அவர்கிட்ட, ஒவ்வொன்றும் அறிக்கை விட்டேன். இதான் நடந்துச்சு, நமக்கு உலகம் பூரா தெரிஞ்ச விஷயம் தானே அது. அப்படின்னு சொன்னா இவர் இந்த நாக்காளி காலி பண்ணாம நான் எப்படி நாக்கால் மியர் காமன் சென்ஸ் நாக்காளி காலி ஆயிடுச்சா முதல்ல கேக்குறேன் சார். எந்த ப்ராசஸ்ல காலி ஆச்சு சார்? பொதுச் செயலாளர் அந்த அம்மான்னு சொன்னீங்க, துணை பொதுச் செயலாளர் நான் சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்தீங்க, எல்லாம் அறிக்கை விட்டீங்க, அப்ரூவல் வாங்கி தப்பே இல்ல. நான் என்ன கேக்குறேன், இவரோட லாஜிக், நீ ஒரு பெரிய சீனியர் லாயர், எனக்கு அது புரியல. இப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற இப்ப ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நாளைக்கு நாங்க போய் பொதுச்செயலாளர் சம்மதம் வாங்கிட்டு வரோம்னா இட் இஸ் ராங். பிகாஸ் இனிமேல் சின்னமாவை நாங்கள் பொதுச்செயலாளர் கூப்பிட போறது இல்ல. நாங்க எங்க கட்சிக்கு ஒரு ஆலோசனை தலைவரா அது அவங்க இருக்கலாம். ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர் கட்சிக்கு ஆலோசனை கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா நேத்து வரைக்கும் இது அமைப்பு சார், எங்க அமைப்புல நாங்க அவர் கேட்பது வந்து நாங்க அதுல லீகல் பொதுச் செயலாளரா நீங்க அறிவித்த பொதுச் செயலாளராக நீங்கள் அறிவித்த சசிகலா அதான் சொல்றேன், ஒரு அமைப்பா அவர் அதுக்கு இசைவு கொடுத்து விட்டார். ஒப்புதல் இல்லாம இங்க எதுவுமே நடக்கிறது இல்ல சார். அப்ப அதை சொல்லுங்க. அதுல வந்து ரைட்ஸ் இல்லன்னு மணி சார் சொல்ல முடியும். இல்ல ரைட்டே நான் போறேன். அந்த சீட்ல அவங்க எந்திரிச்சிட்டாங்களா? அவங்க ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்கன்னா இன்னைய தேதியில இருந்து ஜெயில இருந்து அறிக்கை கொடுக்கலாமா சார்? திரு டிடிவி பொதுச் செயலாளர் சிறையில இருந்து அறிக்கை கொடுக்கலாமா? எப்படி சார் கொடுக்க முடியும்? பொதுச் செயலாளர் பதவியை இவர் ஏற்கிறார், கொடுக்க முடியுமா? வாய்ப்பு சார். சிறைச்சாலையில இருந்து அப்பீல் போட்டாங்களா, ஹைகோர்ட்ல கேஸ் போட்டாங்க. கேஸ் போடலாம் சார். கேஸ்க்கு ஒரு அறிக்கை கொடுக்கணும் சார். நான் ஜெயில்ல இருந்திருக்க அறிக்கை கொடுத்திருக்கேன் சார். யார் சொன்னா எப்படி சார் அறிக்கை கொடுக்க முடியும்? ஏன் அறிக்கை கொடுக்க எப்படி கொடுக்க முடியும்? ஒரு துண்டு ஷீட்ல எழுதி கையெழுத்து போட்டு பொலிட்டிக்கலி எப்படி சார் அறிக்கை கொடுப்பீங்க? மன்னிச்சுங்க சார், நீங்க கேஸ் ஆடலாம். சிறைச்சாலையே தெரியாம பேச கூடாது சார். சிறைச்சாலை எனக்கு தெரிஞ்ச அறிக்கை கொடுக்க முடியாது சார். கேஸ் போடலாம், ரிவ்யூ பெட்டிஷன் போலாம், மேல்முறையீடு போலாம். சார் அறிக்கை நிச்சயமா கொடுங்க சார். அறிக்கை கொடுப்பீங்க? நிச்சயமா அறிக்கை பொலிட்டிக்கல் அறிக்கை எப்படி சார் கொடுப்பீங்க? இது வரைக்கும் வரலாறுல சொல்லுங்க சார். ஒரு லெட்டர் கொடுங்க வரலாறுல சொல்லுங்க சார். சார் சிறைச்சாலையில இருந்து கடிதம் எழுதலாம். பொலிட்டிக்கலி நான் கேக்குறது பொலிட்டிக்கலி எந்த லீடராவது ஜெயில்ல அவங்க தயாரா வரல சார். தயாரா வரல, அதான் உண்மை. பொலிட்டிக் இல்ல சார், நான் சேலஞ்ச் பண்றேன் சார். அவர் என்னோட சீனியர். சிறையில இருந்து தொண்டர்களுக்கு கடிதங்கள் எழுதின வரலாறு யார் சார் சொல்றாங்க? கேக்குறேன் தெரியாம. சிறையில இருந்து கட்சி நடத்த முடியும். 1000 தபால் வருது சார். தொண்டர்களுக்கு எழுதின
ஒரு பொலிட்டிக்கலா ஒரு முடிவு எடுக்கிறதும் இந்த கட்சிக்கு ஒரு நியமிக்கணும் ஜெயில இருந்து சொல்ல முடியுமா? வாய்ப்பு இல்லங்கறீங்க. சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்சு இல்ல சார். அது அவருடைய லால இருக்கலாம். சட்ட ரீதியா வாய்ப்பு இருக்கலாம். வேட்பாளர் கூட அவங்க அறிவிக்கலாம். ஆலோசனைப்படி ரொம்ப புத்திசாலித்தனமா ரெண்டு பேரும் பேசுறாங்க. அரசியல் ரீதியா அவருடைய புத்திசாலித்தனம் உலகத்துக்கே தெரியும். அதிமுக புத்திசாலித்தனம் மன்னிக்கும், ஓபிஎஸ் சிபிஎஸ் புத்திசாலித்தனம் அதிமுக கூட அவர் சொல்லக்கூடாது. இன்னொன்னு சொல்றேன், அவர் ஆலோசனைப்படி நியமனம் தான் இது வரைக்கும் நாங்க போட்டிருக்கோம். இதுவரைக்கும் ஒப்புதலுடன் அவருடைய ஆலோசனை ஒப்புதல் தான் சொல்லிருக்கோமா இல்லையா? அவருடன் ஆலோசித்து ஒப்புதல் தான் பண்ணிருக்கோம் சொல்லிருக்கோம். ஆமா இப்போ சொல்லிருக்கோம். நாளைக்கு அவர் அறிக்கை என்ன சார்? தினகரன் சாருடைய அறிக்கையே இன்னும் வரல. அவர் இன்னும் பேட்டியே கொடுக்கல. நாங்க போய் நீங்க வந்து சின்னம்மா வந்து ராஜினாமா பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இது அமைப்பு நேத்து வரைக்கும். இன்னைக்கு தான் ரெஜிஸ்டர் பண்றோம். நாளைக்கு தான் டெல்லிக்கு போகுது. ஊடகத்துக்கு அறிவித்ததிலே சிஆர் சரஸ்வதி அவர்கள் தான் ஊடகத்துக்கே நீங்க அறிவிச்சீங்க. அது இல்ல, அந்த வார்த்தை கிடையாது. ரெஜிஸ்டர் பண்ண பிறகுதான், ரெஜிஸ்டர் தேர்தல் ஆணையத்தில் ஆன பிறகுதான் கழகத்தின் பொதுச்செயலாளர் சின்னம்மா என்று நாங்கள் சொல்ல முடியாது. இனிமே கழகத்தின் பொதுச்செயலாளர் டிடி தினகரன் தான் நாங்க சொல்ல முடியும். ஒரு அமைப்புக்கு நாங்க அவங்களை பொதுச்செயலாளர் எங்க அமைப்பு ஏத்துட்டு இருக்கோம். அது சட்டம் என்ன சொல்ல முடியும்? நான் தான் சொல்றேன் சார், இது நியமனமே கிடையாது சார். இது என்ன ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். நாங்க என்ன தேர்தல் ஆணையத்துல போய் இவங்க கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு எடுத்துட்டாங்க. ஒரு நிமிஷம், அதிமுக போவீங்க, சின்னம்மா பொதுச்செயலாளர் ஆக்குவீங்க, வந்து கொடுப்பீங்க. அப்புறம் பைலாவிலே இல்லாம ஒருங்கிணைப்பாளர், துறை வணிகர் போடுவீங்க. நீங்க ஒரு சட்டை ஏற்றுவீங்க. அதுக்கு லால இடம் இருக்கும். அது லா படி சொல்லும். ஏன்னா தேர்தல் ஆணையம் உங்க கையில இருக்கு. தேர்தல் ஆணையம் உங்க கையில இருக்கு. எம்ஜிஆர் உருவாக்கிய விதிகளா அப்படிங்கற கேள்வி அதுக்கெல்லாம் சட்டம் இருக்கு. கேட்காம இல்ல. அதுக்கெல்லாம் சட்டம் இருக்கு. எம்ஜிஆர் உருவாக்கின பைலாவா அப்படி கேள்வி கேட்டாங்க. கடுமையா கேள்வி கேட்டாங்க. அமைப்புக்கு அங்க போச்சுடா சார். கட்சிக்கு அதிமுக ரவுடிகுமார வச்சிட்டே கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விலாம் வச்சாங்க. அவங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டம். மணி சார் பேசாரா, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. கண்டிப்பா அது பொதுச் செயலாளராக இப்பொழுது அவர் பதவி ஏற்க வேண்டிய நிர்பந்தம் இது யாருக்கு சாதக பாதகமாக வரும்? சசிகலா அவர்களுடைய இசையுடன் நடைபெற்றதா? ரவுடிகுமார்ட்ட கேட்கணும். இப்போ வந்து தினகரனை நீங்கள் எதிர்கொள்வதற்கும் நேரடியாக சசிகலாவை எதிர்கொள்வதற்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஏகே போஸ் அவர்கள், மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் ஏகே போஸ் அவர்கள்லாம் ஏன் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிறீன்னு கேட்டப்ப அவர் அதிமுக அலுவலகத்தில் வச்சு அவர் சொன்னது ஞாபகம் இருக்கு. சின்னம்மா அவர்கள் ஆதரித்தவர், அவர் உருவாக்கின அரசு நாங்கள் ஆதரிக்கணும் கடைசி வரை ஏகே போஸ் அவர்கள் சொன்னாங்க. கடைசி வரையும் தினகரனை விமர்சிப்பவர்கள் கூட சின்னம்மான்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் அதிகம். இப்போ தினகரனை எதிர்கொள்வதற்கும் சசிகலாவை எதிர்கொள்வதற்கும் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு மாற்றம் வருமா, தயக்கம் வருமா? இல்லை, அதாவது தினகரனை எதிர்கொண்டதுக்கு தினகரன் வந்து சசிகலா அவர்களுடைய அவங்க எந்த எண்ணத்தோடு அவரை துணை பொதுச்செயலாளர் ஆக்கினாங்களோ அதை அவர் நிறைவேற்றலன்றது தான் மற்றவர்களால் இன்னைக்கு அவர் நிராகரிக்கப்படுவதற்கு காரணம். அவர் பொறுப்புக்கு வந்த உடனே ஆர்கே நகரில் வந்த உடனே கூட நேரடியாக சொன்னார். சகோதரி சிஆர்எஸ் கூட தெரியும், அவங்க படத்தை போட வேணாம்னு சொன்னார். முதல்ல அவங்க படத்தை பயன்படுத்த வேணாம்னு சொன்னவரே அவர் தான். அதனால இன்னைக்கு பொதுச் செயலாளர் அவங்கள பயன்படுத்த வேணாம்னு சொல்றதுல ஒன்றும் நாங்கள் ஆச்சரியமா பார்க்கல. ஆனால் அடுத்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட அவங்க சொல்லியே வாக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சொன்னது வந்து நீங்க எல்லாம் ஒண்ணா இருந்தப்ப, நீங்க எல்லாம் ஒண்ணா இருந்தப்ப, அதாவது ஓபிஎஸ் மட்டும் தனியா இருந்து இபிஎஸ் சேர்ந்து வாக்கு கேட்கறப்ப இருந்தது எனக்கு தெரியுது. நீங்க சொல்றது அடுத்த தேர்தலில் அவங்க சொல்றாங்க. அதை வச்சுதான் எங்களுடைய அப்போ அவங்க என்ன சொன்னாங்களோ எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதை வச்சுதான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணம். அதனால அவரை அதுக்கப்புறம் ஏத்துக்கிட்டாரு இதுன்றது அது வேற. அவருடைய நிலைப்பாடு என்னன்றத அப்போ கூட அவருடைய வெற்றி தான் அவர் முக்கியமாக நினைச்சார ஒழிய அவங்கள வந்து அதுலேருந்து பாதுகாக்கணும்னா இல்லை அவங்க மேலே இருக்க களங்கத்தை துடைக்கணும்னா அவங்க முயற்சி பண்ணலை. அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தில் வேற யாரும் இந்த கட்சியில் இல்லை, நான் ஒருத்தன் தான் இந்த கட்சியில் இருக்கிறேன்னு சொல்லி பகிரங்கமாக சொன்னது அவர் தான். இன்னும் கேட்டால் மரியாதைக்குரிய எம்என் நடராஜனை கூட இந்த கட்சியில் இல்லை, அவருக்கு இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம், நான் மட்டும்தான் அந்த கட்சின்னு சொன்னார். அந்த குடும்பத்திலேருந்து யாரும் தலையிட மாட்டாங்க, தலையிடக்கூடாது, நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னார். அதனால அவருடைய சசிகலாவை அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னார் அவர். நான் அந்த குடும்பத்திலிருந்து அந்த அதான் தெளிவா கேட்கிறேன், சசிகலாவை அனுமதிக்க மாட்டேன் என்கிட்ட தெளிவு இல்லைங்க. அவர் சொன்னது தான் நான் சொன்னேனே தவிர அதில் அவர் எந்த காரணத்தில் சொன்னார், எதுக்காக சொன்னார், யாருக்காக சொன்னார்ன்றதுலாம் எனக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை.
அதுதான் இன்றைக்கு அதே நிலைப்பாடு தான் வந்து அவர் எடுத்திருக்காரு. அது அவங்கள கலந்து எடுத்தாரா கலந்து எடுக்கலாரா அதை பற்றிலாம் நாங்கள் விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயில போய் எடுத்துட்டு வராங்கிறது விமர்சனமா நீங்க சொல்றீங்க. எங்களுக்கு விமர்சனமே இல்லைங்க. இல்ல எல்லா இடமும் அவர் ஜெயில போய் தான் எடுக்கிறாருங்கிறத நீங்க சொல்லும் போது இதுவும் அவர் ஜெயில நான் சொல்லல. நீங்க மறுபடியும் சொல்றேன், நான் சொல்லல, நான் சொல்ல மாட்டேன். அது எனக்கு வேண்டியதும் இல்லை. நான் இப்போ கூட அவர் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எப்போ ஆரம்பிச்சாரோ அப்போ இந்த நிலையை எடுத்திருந்தாருன்னா இப்போ நான் உட்காந்து அதை பத்தி பேச கூட வந்திருக்கேன். சரி, இப்போ அந்த நிலையை எடுத்துட்டாரு. இப்போ அவர் வந்து பதிவு பண்ணிட்டு தனியா கட்சி நடத்தினாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நாங்க ஏன் அவர்கிட்ட போக போறோம்? கட்சி நாங்க இல்ல நீங்க இல்ல இதே விவாதங்கள்ல இதுலயே என்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கீங்க. ஏங்க அவங்க ஒரு அமைப்பே இல்லைங்க, அவங்களோட போய் எங்க சொல்றீங்கன்னு பலமுறை நீங்க சொல்லியிருக்கீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த உண்மையை நீங்களே சொன்னீங்க. அவங்களே சொன்னாங்க நாங்க அமைப்பு. நான் என்ன சொல்றேன்னா நீங்களே அப்படி சொல்லியிருக்கும் போது இப்ப அவர் தனி அமைப்பாகிறார், தனி கட்சி ஆகிறார், தனியா அவருக்கு ஒரு சின்ன இருக்கு. இப்ப அவரை பார்த்து நீங்க அமைப்பு இல்ல நீங்க யாருன்னு கேட்க முடியாது. ஒரு அமைப்பு கேட்க போறது இல்ல. நாங்க இவ்வளவு நாள் கேட்டதை தான் அவர் செஞ்சிருக்காரு. அது அவர் வந்து அவர் வந்து இல்ல இப்ப அவர் நிரந்தர சவால் ஆயிட்டார்ல உங்களுக்கு. முதல்ல நிரந்தர ஒரு ட்ரூப்லாம் ஒரு குழு சொல்லலாம், ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். இப்ப அவர் தனி ஆயிட்டார்ல. ஒரு அரசியல் கட்சிக்கு இன்னொரு அரசியல் கட்சி எதிர்கட்சியாவோ தோழமை கட்சியாவோ கூட்டணி கட்சியாவோ இருக்கலாமே ஒழிய எதுக்கும் சவால் இல்லை. அவங்களுடைய நோக்கத்தை நோக்கி அவங்க போக போறாங்க. அதுக்கு மக்கள் ஆதரவு தந்தா எங்களுக்கு அதிமுகவை தவிர மற்ற எல்லா கட்சியும் போட்டி தான். அது ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் எதிரியா இருப்பாங்க, ஒருத்தர் நண்பராக இருப்பாங்க. அது வந்து ஒரு கட்சிகளுக்குள்ள இருக்கிற உறவை பொறுத்து. அதனால அது ஒரு அரசியல் கட்சினாவே ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கும் வந்து நிரந்தர பகையும் இருக்காது, நிரந்தர ஒற்றுமையும் இருக்காது. அது அப்படி இருந்தா ஒரே நிரந்தர பகையும் கிடையாது, நட்பு கிடையாதுன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல வரேன், அவங்க தனியா கட்சி ஆரம்பிச்சு நடத்துவார்களானால் அதுல மகிழக்கூடியவர்கள் அதிமுக தான். அதனால எங்களுக்கு வந்து அவங்க வந்து இந்த உங்களுக்கு மகிழ்ச்சி அடைய என்ன இருக்கு? எங்களுக்கு மகிழ்ச்சி அடையன்னா இந்த கட்சியில ஒரு தொண்டர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தையும் தொண்டர்கள் மத்தியில் ஒரு தேவையற்ற சர்ச்சையும் உருவாக்கி அதிமுகவுக்கு அவங்க உரிமை கோருவதில் இருந்து தவிர்க்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் வந்து அப்ப அவங்க பண்ணது என்னுடைய நிலைப்பாட்டை நான் சொல்றேன். நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் எனக்கு வந்து அதை பத்தி கவலை இல்லை. சிஆர் சரஸ்வதிட்ட கேட்கணும். அதாவது நான் இதுவரையும் இனிமேல் நான் என்ன முடிவாக இருந்தாலும் நான் எடுப்பதாக இருக்கட்டும், வேட்பாளர் தேர்வாக இருந்தாலும் தேர்தலில் போட்டியிடுவது, சின்னம் தொடர்பாக சட்ட ரீதியான போராட்டம் எதுவாக இருந்தாலும் இனி நம்மளே முடிவெடுத்துக்கலாம், இன்னொரு தலைமையிடம் கேட்க வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டிற்கு தினகரன் வந்து விட்டார். இனிமே முழுமையாக நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற நிலைக்கு அவர் வந்து விட்டார்னு எடுத்துக்கலாமா? நாங்கள் சொல்லவே இல்லை. உட்காரும் போது என்ன சொன்னேன், எப்பொழுதுமே சின்னம்மா ஆலோசனைப்படி தான். இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு கூட அவங்க ஆலோசனைப்படி தான். நாங்கள் வந்து அம்மாவுக்கு பிறகு அவர்களை அந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு அம்மா இல்லை, அம்மாவோட 34 வருஷம் இருந்தவங்க. அவங்க வந்து இந்த பொதுச் செயலாளர்ங்கிற அந்த முகவரியை சொல்றேன். எங்களோட சட்ட போராட்டம் இன்னும் முடியல. எங்கள் சட்ட போராட்டம் தொடருது. அப்படி தொடரும் போது துணை பொதுச் செயலாளரை விட பொதுச் செயலாளர் தான் ரைட்ஸ் அதிகம். பிகாஸ் அவங்க செலக்ட் பண்ணவங்க சார் வந்து நாமினேட்டட். இப்ப நாங்க சாரை செலக்ட் பண்ணிருக்கோம் இன்னைக்கு. அதான் அந்த முடிவெல்லாம் இப்ப இவரே எடுக்கலாம். பொதுச் செயலாளருக்கு தான் எல்லா உரிமையும் உண்டு. தலைவர் பதவியை நாங்க வச்சிருக்கோம்னு சொன்னோம். எங்களுக்கு அவர் ஆலோசகர் தான், எங்கள் சின்னம்மா தான் ஆலோசகர். எப்போ எங்கள் பொதுச் செயலாளராக திரு டிடி விதிரன் வந்த பின்னாலும் எங்கள் சின்னம்மா தான் எங்களுக்கு ஆலோசகர். எதுவா இருந்தாலும் அவங்களை கேட்டு, அதாவது முடிவெடுக்கும் அதிகாரம்ங்கிற இடத்துல இருந்து அதிகாரம் ஆலோசனைங்கிறீங்க. அதிகாரம்னே சொல்லாதீங்க. எப்பவுமே அவங்க ஆலோசனை தான் நடக்கிறோம். அவங்க அதிகாரத்துல நாங்க நடக்கிறோம். என்னைக்குமே ஆலோசனைங்கிறது வேற, முடிவு அதிகாரம்ங்கிறது இல்ல சார். அதிகாரம் ஒரு கட்சிக்கு யாருமே கட்சியில யாரும் அதிகாரம் முடிவு அப்படிங்கிறது இல்ல இருங்க. அம்மாவே யாரையும் அதிகாரம் பண்ணதில்ல சார். அவங்க எல்லாரையும் ஒன்னா வழி நடத்துவாங்க. அம்மாவை வந்து சொல்லுவாங்க அதிகாரம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அம்மா எப்பவுமே அதிகார தோரணையா யார்கிட்டையும் பேசினதும் இல்லை. யாருக்கு அதே மாதிரிதான் நாங்க இன்னைக்கு சின்னம்மாவும். அது அதிகாரம் இல்ல, அவர்கள் ஆலோசனைப்படிதான். இன்னைக்கு நாங்க எந்த முடிவு எப்படி இருக்குங்கிறது அது தனி வெளியில இருந்து பாக்குற பார்வை. எங்களுக்கு தெரியும் அம்மா பத்தி, எங்களுக்கு தெரியும் அம்மா பத்தி. ரெண்டு பேருக்குமே வெளியில இருந்து பாக்குற பார்வை அது நம்ம வேணாம். அவங்க அந்த மாதிரியே கிடையாது. அவங்க எப்பவுமே தெரியுமா சார், டாப் டு பாட்டம் அவரை கேளுங்க, எல்லாரும் ஒரே மாதிரி தான் நடத்துவாங்க. அது முதல்ல துணை முதலமைச்சரா திரு பன்னீர்செல்வம் வந்து முதலமைச்சரா இருக்கும்போது சரி, அதே போல அமைச்சர்களும் சரி, கடைசி தொண்டன் நாங்க, கடைசி பேச்சாளர், எங்களுக்கும் அதே உரிமையை தான் கொடுப்பாங்க, அப்படித்தான் நடத்துவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு எங்கள் பொதுச் செயலாளராக திரு டிடி தினகரன் வந்தாலும் கூட எங்கள் எப்பவும் போல நாங்கள் சின்னம்மா ஆலோசனை வாங்கி தான் எங்கள் வழியை நாங்கள் நடத்துவோம். அது வந்து உடனே அவங்கள ஒதுக்கிட்டோம் அவங்க இனிமேல் கிடையாதுலாம் கிடையாது. அவர்கள் ஆலோசனை தான் எல்லாமே. இப்போது இவர்களுக்கு அந்த தீர்ப்பு வந்து நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு முடிச்சுகளுடன் கூடிய தீர்ப்பு. இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் இவர்களுக்கு பொது சின்னம் வேண்டும், குக்கர் சின்னம் வேண்டும்னு இவங்க தொடுத்த வழக்கில் அவங்க சொன்னது, கடைசியாக பொது சின்னம் கொடுத்துட்டு நீங்க எல்லாருமே சுயேட்சையாக தான் கருதப்படுவார்கள்
அப்படின்னு அவங்க சொன்னதில்லை. இப்போது இவங்க வெற்றி பெற்றவங்களும் சுயேட்சையாக தான் கருதப்படுவாங்க. இதில் வெற்றி பெற்றால், இந்த தேர்தல் வெற்றி பெற்றால், பதிவு செய்ததற்கு பிறகு இவர்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு இந்த கட்சிங்கிற அமைப்புக்குள்ள தான் வருவாங்க. அப்படிதானே முழுமையா? இப்போ பதிவு செய்ததுக்கு அப்புறம் நடைபெறுகிற அனைத்து தேர்தல்களும் வெற்றி பெறுகிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அனைவரும் கட்சி கட்டுப்பட்டவர்கள் தான். அப்படிதானே? ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு பதில் சொல்றதுக்கு, இதுக்கு பதில் சொல்றேன், ப்ராப்ளம் இல்லை. நீங்க போட்டிருக்க சப்டைட்டில் பாருங்க, பதவியை இழந்த சசிகலா, பதவியை துறந்த சசிகலான்னு போடலை. ஏன்னா நீங்கள் போட்டிருக்கிறது தான் நியாயம். அதுதான் என்னுடைய முதல் கேள்வி. அப்படி தான் ஆரம்பிச்சுது. புரிஞ்சு, அதோட விட்டுலாம். எல்லாருக்கும் புரியுது. பதில் சொல்லி சமாளிக்கக்கூடிய விஷயம் இல்லை இது. ரைட். இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க? இவர்கள் 59 பேரோ இல்லை 63 பேரோ இந்த 4 சேர்ந்துச்சுன்னா இவர்கள் யார் வெற்றி பெற்ற? இந்த 4 பேரை நான் தனியாக கேட்டேன். இந்த 4 பேர் அவங்க பதிவு செய்கிறாங்க. இப்போ சார் பதிவு செய்து சரி அந்த 59ன்னு எடுத்துக்கோ, நாம் 59ன்னு எடுத்துக்கோ, அல்ல 58 சந்தேகம். ஏன்னா கடலூரில் பேர் சேஞ்ச் ஆகிடுச்சு, அதனால் 58 59. உச்சநீதிமன்ற தீர்ப்பு கடைசி லைனில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. 10th ஷெட்யூல் அப்ளை ஆகும், இவர்கள் வேறு கட்சிக்கு போனால் பதவி இழந்து விடுவார்கள் அப்படின்னு. இந்த மக்களவை தேர்தலும் 18 இடைத்தேர்தல் மட்டும் சொல்றீங்க நீங்க. இந்த தீர்ப்புல 59 கேண்டிடேட் பேரை இவங்க கொடுத்தாங்க, லிஸ்ட்டை கொடுத்தாங்க. அந்த லிஸ்ட் அனெக்ஷரா இருக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லி. அந்த 59 பேரும் சுயேட்சைகளாகத்தான் கருதப்படுவார்கள். ஏதாவது ஒரு பொது சின்னம், பெட்டி கிட்டிலாம் இல்லை, துட்டு கொடுக்கலாம், கொடுக்க முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 59 பேரும் சுயேட்சையாகத்தான் கருதப்படுவார்கள். 10th ஷெட்யூல் அப்ளை ஆகும். 10th ஷெட்யூலுங்கிறது கட்சி தாவல் தடை சட்டம் சொல்லிட்டாங்க. இவர்கள் இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒரு கட்சியாக தன்னை பதிவு செய்து கொண்டு விட்ட பின்னால் திரு தினகரன் திரும்ப உச்சநீதிமன்றத்திற்கு போய் அந்த 2 லைனை எடுத்துருங்கன்னு சொன்னால், கடைசி 2 லைனை எடுத்துருங்கன்னு சொன்னால், எந்த கடைசி லைன், அந்த கடைசி 2 லைன் தான் சார் இவங்க சுயேட்சையாக கருதப்படுவார்கள். 10th ஷெட்யூல் அப்ளை ஆகுங்கிறதா கடைசி 2 லைன். அதாவது இந்த இதுல வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அது ஒரு மேல்முறையீடு போனவர் முறையீடு அல்ல. அந்த 2 லைனை எடுத்துருங்க. நாங்க ஒரு குரூப்பா நின்னோம். ஒரு நிமிஷமா, நாங்க குரூப்பா நின்னோம். தனித்தனியா இருந்தா குழப்பம் வரும், அரசியல் வாழ்க்கை அஃபெக்ட் ஆகிடும்னு சீஃப் ஜஸ்டிஸ் ஆர்டர்ல எழுதியிருக்கிறீங்க. இப்ப நாங்க ஜெயிச்சிட்டோம், அன்னைக்கு எங்க அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும் நீங்க சொன்னீங்க இல்லையா, அதை விட கேலிக்குறியாயிடும் இப்ப எடுத்துருன்னு சொன்னா சட்டப்படி அந்த 2 லைன் எடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு அதுல சிக்கல். 10th ஷெட்யூல் எப்ப சொல்லணும்? எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதான் கேக்குறேன். ஜெயிச்ச பிறகுங்கிறது அப்புறம் தான் அவங்க உங்ககிட்ட சட்ட ஆலோசனை கேக்குறாங்க. ஜெயிச்ச மறிக்கலை சட்ட ஆலோசனை ஜெயிச்ச பிறகுன்னு சார் நீங்க கேள்வி கேட்டீங்க. என்ன எல்லாரும் தோத்துட்டா அது அவசியம் இல்லை சார். அதான் டைம் இல்ல, நீங்க புரிஞ்சுக்கணும். நான் கட் பண்றேன். நீங்க கேட்ட கேள்வியை ஜெயிச்ச பிறகுதான், அதனால அது இல்ல. சரி, நான் எல்லாருக்கும் தெளிவாக ஞாபகம் இருக்கு, சகோதரிக்கு தெரியும். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த தொடர்பான இதே கேள்வி தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் வெளியே போயிடல, சப்ஜெக்டை விட்டு. கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒன்று திரு டிடிவியே கேள்வி கேட்கலாம்னு வச்சாங்க. நான் ஒரு கேள்வி கேட்டேன். இப்படி நிச்சயமா நீங்க நான் கேள்வி கேட்ட அன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரல, நிகழ்ச்சி பின்னாடி வந்துச்சு. நீங்க அதிமுக இல்லைன்னு உறுதியா உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா கட்சி நடத்துவீங்களா, அரசியலை விட்டு ஒதுங்கிக்குவீங்களான்னு கேட்டேன். எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கு தெரியும். அவர் சொன்னார், அம்மாவுடைய பேரால ஆரம்பித்த கட்சி, நான் அரசியலில் தொடர்ந்து அந்த கட்சியை வைத்து நடத்துவேன். ஒன்று, அதை தான் இப்போ அவர் செய்கிறாரு. இது ஏன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்கள விட்டுட்டு இவர் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு 12-13 நாளைக்குள்ள கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ரொம்ப பேர் 19 மன்னிச்சுங்க, யோசிக்காம பேசுற பேச்சு. 19 குத்துற நாள், வேட்பு மனு அல்ல, சின்னம் கொடுக்கிற நாள் 19 கிடையாது. அதுக்குள்ளே பண்ணணும். 12 நாள் 13 நாளுக்குள்ள இன்னையிலிருந்து கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணாதான் இவங்களுக்கு ஒரு ஸ்டேட் ரெகக்னைஸ்டு பார்ட்டி பார்ட் 4 சிம்பல்னா சுயேட்சை வெளியே வர முடியும். ஒரு நிமிஷம், அதுல எந்த கட்சி உங்களுக்கு தெரியும், கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சப்போ கூட 3 தடவை திருப்பினாங்க. அதை இதை மாத்தி கொடு, அதை மாத்தி கொடு, அவரே சொன்னார். எல்லா கட்சிக்கும் இதான், எல்லா சார் யாரும் முதல்ல எந்த இடத்துல நடந்து போனாலும் ரூட் கேட்டு தான் போவான். அமெரிக்காவுக்கு போனாலும் சரி,
இங்க இருக்கிற ராயப்பட கொலகாரம் முன்னாடி பல கட்சிகளுக்கு இதே மெத்தட் நடந்துதான் கேட்கிறேன். நிச்சயமா நடந்திருக்கு சார், எனக்கு தெரியும். தமாகாவில இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நடந்துச்சு. அன்னைக்கெல்லாம் ஒவ்வொரு தடவையும் அந்த அம்மாட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வர முடியாது, புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு தடவையும் டெல்லியிலேருந்து ஓடி வந்து பெங்களூரில் அதுக்கு நாள் இல்லை. அதனால் ஒரு நிர்வாக அவசியம் கருதி எடுக்கப்பட்ட முடிவாக நான் கருதுகிறேன். தவிர அந்த அம்மையாரை ஒதுக்கி வைத்து விட்டதாகவோ பதவி இறக்கம் செய்து விட்டதாகவோ நான் கருதவில்லை. அது இன்றைய தேதியில் ஒரு 12 நாள் 13 நாளுங்கிற ஆரம்பத்துல பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிற பல்வேறு விஷயங்களை முன் வச்சீங்க. கடைசியில் அவங்களுக்கே ஆலோசனை கொடுத்திருக்கீங்க. மன்னிச்சுக்கோங்க, அவங்க பதில் சொல்ல தெரியுதான்னு நான் பார்த்தேன், பதில் சொல்ல தெரியலன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நான் சொல்றேன் பதில. மேடம், நம்ம நிகழ்ச்சி மூலமா அவர் எவ்வளவு அட்வைஸ் பண்ணிருக்காரு. எக்ஸாக்ட்லி லீகலி இஸ் டெல்லிங் சார். நான் எங்களுக்கு ஐ அம் ஃபேக்சுவலி ஆல்சோ டெல்லிங். நான் எங்களோட என்ன படி ஏன் பக்கத்துல உட்கார்ந்து பேசுறதுக்கு இல்ல ஏன் பக்கத்துல உட்கார்ந்து பேசுறதுக்கு முடியல. எனக்கு சினிமா பார்த்த மாதிரியே இருந்தது. முதல்ல இப்படி போயிட்டு கடைசில அவங்களுக்கு இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க நீங்க. சரி, அண்ணன் லீகலா சொல்றாரு. நான் அவங்க சொல்லிருக்கணும். பொலிட்டிக்கலி ஷீ இஸ் அவர் சின்னம்மா, ஷீ இஸ் அவர் ஜெனரல். தினகரனுடைய தலைமையை அதிமுக எதிர்கொள்ள தயாரா இருக்கு. இல்லைங்க, இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கட்சி ஆரம்பிக்கிறது இந்திய ஜனநாயகம் அனுமதிக்கிற ஒன்று. அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுல தடைப்படுத்துகிற அளவுக்கு நாங்கள் ஒரு மோசமான மனநிலை இல்லை. அவர் கட்சி ஆரம்பிக்கலையன்றதா எங்களுடைய வாழ்த்துறீங்க. இப்ப இந்த புதிய மாற்றத்தை வாழ்த்துறி வரவேற்கிறீங்க. புதிய மாற்றமே இல்லைங்க. அவர் பழைய மாற்றத்துல எப்பவோ செய்ய வேண்டியதை காலம் கடந்து தவிர்க்க முடியுமே. அவங்களுக்காக வருத்தப்படுறீங்க, அனுதாபப்படுறீங்க. இல்லைங்க, இது முதல்ல செஞ்சிருக்கலாம் பாக்குறீங்க. இல்ல, மரியாதைக்குரிய வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்கள் சொன்னதுல நான் ஒரு சில திருத்தங்கள் சொல்லுவேன். அது இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா சட்டத்துல அவர் நிபுணத்துவம் வாய்ந்தவர். ஆனாலும் நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு. அவங்க கேட்டாங்க, இந்த கட்சியை பதிவு பண்றதுல உங்களுக்கு என்ன தடை நீதிமன்றம் கேட்டது. இவங்க எந்த தடையும் இல்லை, நாள் இல்லை, தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. அதனால அப்போ நீங்க தேர்தல் பதிவு பண்ண தயாரான்னு கேட்ட உடனே அவங்க தேர்தல் ஆணையத்தை கேட்டாங்க. எவ்வளவு நாள் ஆகுன்னா 30 நாள் ஆகுன்னாங்க. 30 நாள் ஆகுன்றதுனால இவங்க ஒரு தற்காலிக ஏற்பாடு தந்தாங்க. நான் முடிச்சிடுறேங்க. இவங்க மறுபடியும் இந்த 4 இடத்துக்கு சிம்பிள் கேட்டு போக சொல்ல நீதிமன்றம் நீங்க சொல்லிட்டு போனீங்களா, ஏன் பதிவு பண்ணலன்னு கேட்பாங்க. அதுக்காக இவங்க ஒரு ப்ரிப்பரேஷன் பண்றாங்க. இது நீதிமன்றத்துக்காக செய்யற நிறைவான கருத்துக்கள்ல சண்டை வரும், புது வாதம் தொடங்குவீங்க. இப்ப எல்லாம் சுபமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் அப்படியே நிறைவு கருத்தை பதிவு செஞ்சிருங்க. உண்மையிலே இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி ஆயிருக்கு. ஸோ இனிமே அது அமைப்பு இவங்க யாரெல்லாம் கேட்க முடியாது. அதே மாதிரி 23ஆம் தேதி வரப்போற ரிசல்ட்ல அண்ணா சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளராக, வெற்றி வேட்பாளராக கண்டிப்பாக மக்கள் எங்களை அறிவிக்கத்தான் போறாங்க. அம்மாவே எங்கள் கூட இருக்கக்கூடிய உணர்வு இன்னைக்கு எனக்கு இருக்கு. கண்டிப்பா இன்றைய நிகழ்ச்சியில பல்வேறு விஷயங்கள், பல்வேறு பார்வைகள், வழக்கம் போல் அரசியல் மோதல்கள், முரண்பாடுகள் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒரு தர்க்க ரீதியான கோணத்தில் 3 பேருமே பயணிச்சதா இருந்தது. ரொம்ப வித்தியாசமான அனுபவமா இருந்தது. உங்கள் 3 பேருக்குமே நன்றி. மீண்டும் ஒரு தேர்தல் தர்பாரில் சந்திக்கலாம்.